ஹாய். இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை மார்னிங் போல் எடுத்த விலாகுங்க. அன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்டெல்லாம் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு பையனை வந்துட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு தாரணியும் வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். எப்போவுமே நாங்கள் 2 பேர் வந்துடுவோம் கோவிலுக்கு. வீக்லி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாளும் வந்துடுவோம் நாங்கள் எப்போவுமே. இப்போ கொஞ்ச நாள் வந்துட்டு ஊருக்கு போனதுனால ரொம்பவே வந்துட்டு கேப் விட்டுருச்சு. சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 2 பேரும் வந்துட்டோம். 2 பேருமே வந்து நெய் விளக்குலாம் போட்டு சுவாமியை நல்லபடியாக கும்பிட்டு போனோங்க. இந்த கோவிலுக்கு வந்துட்டா எல்லா சுவாமியும் இருப்பாங்கங்க. நம்ம முருகப்பெருமான், அதுக்கப்புறம் ஐயப்ப சுவாமி, அப்புறம் சிவனையா, அதுக்கப்புறம் வந்துட்டு விநாயகர், அதுக்கப்புறம் வந்துட்டு காலபைரவர், அதுக்கப்புறம் நிறைய சுவாமிங்க இருப்பாங்க. எனக்கு பேரே தெரியல. இந்த ஒரு கோவிலுக்கு வந்துட்டா நீங்கள் எல்லா சுவாமியும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் முருகரையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. தைப்பூசத்தினால வந்துட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்களா, அதெல்லாமே பார்த்துட்டு 2 பேரும் நல்லபடியாக சுவாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேயே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோங்க. வர வழியில் என்ன பண்ணிட்டோன்னா வெத்தலை வாங்கணும், அதை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து திருப்பி 2 பேரும் வந்து வெத்தலைலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு வேலைலாம் முடிச்சுட்டு சுவாமி கும்பிட்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அகலுக்கெலாம் வந்துட்டு பொட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அகலுக்கெலாம் பொட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெத்தலை தீபம் போடுறதுக்காக வெத்தலைக்கும் வந்துட்டு பொட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் வந்துட்டு 1 to 2 ஓரை நேரம் தாங்க சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த நேரம் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. என்னோடய பையனும் இருக்க மாட்டான், என் ஹஸ்பண்டும் இருக்க மாட்டாங்களா. அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்துட்டு சாமி கும்பிட முடியும். மற்ற டைம்லாம் எனக்கு ஏதோ வந்துட்டு ரொம்ப ஹரிபரியாக சுவாமி கும்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால் எப்போவுமே நான் வந்துட்டு 1 to 2 ஓரை நேரம் தான் சூஸ் பண்ணுவேன். அன்றைக்கும் அப்படி தான் 1 to 2 வந்துட்டு வெத்தலை தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டே வந்துட்டு வெத்தலைலாம் போட்டு வச்சு அதில் வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அகலும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எப்பவும் நெய் தீபம் தான் போடுவேன். இன்றைக்கி வந்துட்டு வாங்க மறந்துட்டேன். அதனால் வந்துட்டு எண்ணெயிலே ஊற்றிட்டேங்க. ரொம்ப டைம் ஆனதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளே வந்துட்டு விளக்கேற்றிட்டேன். எப்போவுமே வாசலில் விளக்கேற்றிட்டு தான் உள்ளே வந்து ஏற்றணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இப்படி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வாசலுக்கு வந்துட்டேன். வாசலில் வந்துட்டு நல்ல வாசலாம் நல்லா வந்துட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதில் கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இங்கே வந்துட்டு தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்துட்டு வாசலுக்கு வந்துட்டேங்க. வாசலில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு அங்கேவும் தீபம் ஏற்றிட்டேன். தீபம் ஏற்றிட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே தாங்க போனேன். உள்ளே போயிட்டு வந்து என்ன பண்ணேன்னா வந்துட்டு இந்த ஊதுபத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பிராணின்னு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சூடமும் ஏற்றி காமிச்சிட்டேன். ரொம்பவே வந்துட்டு திருப்தியாக வந்துட்டு சாமி கும்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வெத்தலை தீபம் போட்டே. எப்படின்னா ஒரு 1 மந்த்து கிட்ட இருக்கும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அவங்க கூட வந்துட்டு அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு அப்படியே இருந்துட்டேன். ரொம்ப வந்துட்டு சுவாமியே கும்பிட முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டது ரொம்பவே வந்துட்டு திருப்தியாக இருந்துச்சு. நல்லபடியாக சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க விலாகு. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.